வேஷம் பத்தாது அந்த அக்காவுக்கு. கூலத்தை வச்சு எரிச்சு விடுங்கடா மண்ணெண்ணெய் ஊத்தி. கண்டன்னு தெரியாம போய் தொலை. அவர்தான் வந்தாருந்து போட்டுட்டு இருக்காரு. தம்பி சுந்தரம் மை செட் ஓனர் என்ன சொன்னாரு? ஏண்டா அந்த அளவுக்கா இருண்டு கிடக்குது? சுந்தரம் மை செட் ஓனர் யாருன்னு காட்டிரும் உன்னை விட்டுறேன். எட்டலையா சேர போட்டு ஏதோ வாய்க்கு வந்து பாடுவே நீங்க பாட்டு நினைச்சு அடிச்சு ஒரு சேர கொடுங்கப்பா. எட்டலையா அவனுக்கு என்னல்ல இவ வத்தல்ல என்னல்ல இவ வத்தல்ல. பத்தியா கெதிச்ச வேலை இருக்கனால அவனை போட்டு அடிக்கிறாங்க. இங்க இவனையே சமாளி. அக்கா நோக்கான்ட்டு நீ வந்த ப்ளீஸ் மேடம். என்ன பண்ணோம்? ஒரு தடவை செத்துருவடா. அட செத்துருவ. ஒண்ணும் பரவாயில்ல மாத்திரை ஓட்டுக்கிறேன். ஏங்க இவ்வளவு நேரம் டயலாக் ப்ரிப்பேர் பண்ணா மைக் லைட் நிப்பாட்டுங்க டோட்டலா ஏரியா. இருங்க இவ்வளவு வேகமா புர்ருன்னு நாக்க நெட்டில இவ்வளவு நேரம் டயலாக் ஸ்கிரிப்ட் பேப்பர் படிக்கல. பிட்டு படம் பார்த்திருக்கேன். உள்ள உட்கார்ந்து அதேதான் வேலை உனக்கு. புண்ணிய வச்சிட்டு உப்பு சோப்பை போட்டு அலசிக்கிட்டாரு. செய்ய விட்டு பாரு எப்படி செய்யறேன்னு. ஏண்டா செல்லுல அதெல்லாம் வருதாடா தம்பி? நிஜமாவா? நல்லா செய்வீங்களா? எம்கேரோடவா? 88 விதத்துல அப்படியே மாத்தி மாத்தி செய்ய. ஆற கீரை முண்டை 64 கதை தான் சொல்லிருக்காங்க. 88க்கு போயிட்டாங்க. எஸ்டா ஆத்தோரம் கொடிக்காயா அழகழகா வெத்தலையா வெத்தலையா. அட நாஜமத்து போக பாட்ட கெடுக்குறானே. பரிதேசி பையன் மேனே உனக்கு அண்ணே வேணும்டா. ஆத்தோரம் மாமா ஆத்தோரம் புடுக்காயா. என்னது தம்பி அவனை கொடுக்க சொல்லிடுவேன் சுவஞ்சு தள்ளி. சரி அந்த பாட்டு வேணாமா உனக்கும் பிடிக்கல? வேண்டாம் வேண்டாம் வேற பாட்டு. ஒன்னொன்னு ஒன்றரை கில்லா ரெண்டு கொலை சிஸ் மாடர். ஏய் ஓரினை சேர்க்க ஈடுபடக்கூடாது. தீய காட்டி விட்டுருவேன். அடி வாடி எங்க இருத்த புள்ள அடி வாடி எங்க இருந்த புள்ள ஏன்னா எனக்குன்னு இந்த மரியாதையை கருத்து புரியுங்க. வா அக்கா அக்காங்கிறாங்க மேடையில வந்து இந்த இருல சிங்க பேக்கில் காசு இருக்க எடுத்துட்டு சிங்கம் முன்னாடி போய் சீமக்கல்ல விழுந்து ஓடிடு. அனாதே மூக்க மண்ணை அள்ளி போட்டுட்டாரே. ஏன் சிசியன்னா எப்படி செய்யணும்? ஏன்டா ஒரு வாத்தியார் இருக்கும் போதே பேக் ஷாட் வரைக்கும் அடிக்கிறியா? ஐயா இதாங்க என்ன உண்மை நிலமரம். உன்னை எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டு போறா. பேக்கு தப்பு. என் மாணவன் தவறா சொல்லவில்லை. என்ன சொன்னாரு? பேசுனதுக்கு கூலி விடு போற முடியும். அதான் பே கூலி. ஐ பேக்ல வைக்க சொல்லிட்டாரா? எனக்கு வேற மாதிரி காதுல விழுந்துச்சு. பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா இப்போ பூரா பாதுகாப்பில் அங்கே இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மச்சான் வரைக்கும் வந்துட்டியா? மதுரை நல்ல கம்மாய்க்குள்ளே போனவளே. ரயில் ரிப்பேரா இருக்கட்டும். என்னென்ன ஒரு வாரம் சொல்லுங்க. என்ன அடடடா நான் இதை பிளேட்லாம் கொண்டு போய் கைத்திலே எடுத்து விட்டவேன். ராமேஸ்வரத்தை ரயில் ரிப்பேர்னா எதுக்கு பயணிகள் யாரும் இறங்க வேண்டாம். நான் கைத்தை போட்டு கட்டி இந்த மதுரை வரைக்கும் கொண்டாந்து விட்டா போயிடுவீங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என் உடம்பு தெம்புக்கு ரயில் என்ன ரயில் இமயமலையே கட்டி இழுக்கக்கூடிய சக்தி எனக்கு உண்டு. அதெல்லாம் தம்பி இருப்பா வேற விஷயம் டிபார்ட்மெண்ட்ல. இந்த டைலாக்க நான் எப்படி பேச சொன்னேன்? சிங்கம் முன்னாடி பஸ்டாண்ட்ல கோடால் என் டைலாக பூரா என் ரெண்டு பேரும் என் குடிய கெடுக்க வந்தீங்களாடா.
ராமேஸ்வரத்தில் ட்ரெயின் ரிப்பேரா ஒன்றும் கவலைப்பட வேணாம். நான் இங்கேருந்து கயிறு போட்டு அப்படியே நடையா இழுத்துட்டு வந்து மதுரை வரைக்கும் விட்டுறேன். அங்கிட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். டைலாக்ல சொன்னேன். ராமேஸ்வரா உடம்பு வலியா மூட்டு வலியா கூட்டாளி தைலம் ஏன்டா பேப் ஒன்னா வரைக்கும் வர வர விஜய் டிவி மாதிரி என்ன கொண்டு போவாங்க. நீ என்னதான் பண்ணிருக்கீ இப்ப? இந்த பிள்ளை என்ன ஆறு பாப்பா போட்டுக்கிட்டு ஏய் விஜய் வந்த கூட கிரிமினலுக்காவே தம்பி ஒரு லைட்டை ஒரு குத்து ஓடி போய் சிவசமாதி அடைஞ்சிரு. ஒரே ஒரு குத்தா ஏய் பாப்பா ராஜ்குமார் மத்த ஆள்கிட்ட சேட்டை வச்சுக்கணும். என்கிட்ட சேட்டை வச்சுட்டா கோட்டையை அறுத்து அறுத்து வச்சு சும்மா கிடக்குது வச்சுக்க போ. அப்படிதான் கிடக்கா. அதை பத்தி யோசிக்க மாட்டேன். ஹொரைய பாரு பாப்பா பாப்பா அப்படிலாம் அவசரப்படாதம்மா. ஆளை பார்த்து இடம் விடப்படாது. என்ன பண்ணுவ? ஆளு எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவ? ஆட்டத்தை பாருமா. என்ன பண்ண ஆட்டத்தை? ஏமா விஜி உன்னை பெத்தவள பார்த்தா என்ன பண்ணுவ? அவளை ஒரு நாளைக்கு ஆச்சு ஹொரைய பாரு உள்ளத நாடகத்தை குட்டியாவது பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். இருக்கணுமா? ஆள் இல்லைங்க அழகன் தாண்டி அதுக்கு மிசக்காரன் நாளைக்கு சாப்பிடலாம். இந்த வண்டிக்கு பிளக்கு போயிருச்சு. அதே மோசம் போயிட்டே மோசம் இல்லடா அது நாரி தொலையும். எம்கேஆர் உன்னை நம்பி நாடகத்துக்கு வந்து பிரான்மல ராஜ்குமார் இதுல வாய வச்சுக்கிட்டானே. வைக்கலனே எனக்கு ஆதாரம் தெரிஞ்சாங்கன்னா நான் நீதிமேன் போய் வச்ச மணிக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிவிடு. எரும மாடு பல்லு பட்டிருக்க அது கூட அண்ணே அது ஆபத்தான மிருகம்னே. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சிங்காரி சரக்கு தலைவா தலை எங்க இருந்த தலைவா? தம்பி வாங்கல நான் உன் வாத்தியாரா இருந்தாலும் உங்க காலில் கும்பிட்டு போயிருக்கேன். எந்த டைலாக் பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு பேசுங்க. என்னமோ சந்திரமதி பிள்ளையே காணாம மாதிரி. அடி அத்த மக உன்ன நான் அரவணைக்க ஆசைப்பட்டேன். சித்தப்படுத்தி வாக்கப்பட்டேன். எனக்கு சின்ன தாளாயிட்டிய கனலா கனலா. உங்க பையன் நேத்து சோத்து புள்ள அடிக்கும் போது டீச்சர் இதுல எரிஞ்சிட்டு போறேன் கல்ல விட்டு பிள்ளைய கண்டிச்சு வைங்க. அம்மா நீ ஏறி இருக்கிறது இடுப்புன்னு நினைச்சு வேற இதுல ஏறி உட்கார்ந்துருக்க. ஏறிட்டேன் மரத்துல ஏறிட்டேன். ஒரு இளநியாவது புடுங்காம கீழே இறங்க மாட்டேன். இருக்கிறதே இளநியை வச்சுதான்டா பொழப்பு ஓடுது. அப்படியே இளநீ விடுங்கும் போது எனக்கு ஒரு மட்டை வெட்டி போடுங்க. அண்ணே எனக்கு ஒரு வழுக்கையா ஒரு அவன வேணா ஒரு சூப் நம்பி நான் நாடகத்துக்கு வந்து காலையில புள்ள தலைவா நானும் எங்க இருந்த தலைவா? போய் செய்யணுமா? வீட்டு பாத்ரூம்ல செய்ய வேண்டியதானே. அண்ணா இங்க சிங்கர் கொஞ்ச நேரம் இருங்க. ஆனா விஜய் உனக்கு எச்சி ஒரு கர்மம் முடிச்சவனே போடாங்கிட்டு
பாத்ரூம்ல இடம் இல்லைன்னு பஸ் ஏறி சிங்கம் முன்னாடி ராதாகிருஷ்ணன் தோத்துட்டாரு, வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டு. எதுல ஏலே குடியார கண்டாளி மண்ணே, நான் என்ன பண்ண, நான் எப்பயுமே நான் தோத்த வந்தேன். ஏன்னா அவங்க வந்து நேத்து போய் ஏறி அடிக்கிறாங்க. ஆனா உனக்கு அப்படியே இதா இருக்குமே. அண்ணே என்னப்பா நீ எப்போதானே ஏறி அடிப்ப? சிவனேன்னு இருந்து தொலைடா அவனுக்கு. நீ எப்போதானே ஏறி அடிப்ப? தாயை விழுகிட்டு நாயை துவஞ்சுக்க தொட்டு பாரு